பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவின் சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரம் 38 42 வரை. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு, நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு, த குட் பார்ட் ஆஃப் அவர் லைஃப். சரி, இங்கே 2 ஸ்திரீகளை குறித்து வேதம் சொல்லுது. இயேசு பிரயாணமாய் போகையில் பெத்தானி என்கிறதான கிராமத்தின் வழியாக போகிறாரு. அந்த கிராமத்துக்குள்ளே பிரவேசித்த போது அங்கே ஒரு ஸ்திரீ இருக்கிறா. அவளுடைய பெயர் மார்த்தா. அந்த மார்த்தாவுக்கு ஒரு சகோதரி உண்டு, மரியாள். இன்னும் ஒரு இடத்துல யோவான் புஸ்தகத்தில் வாசிக்கும்போது அந்த 2 பேருக்கு ஒரு சகோதரன் இருக்கிறார். அவருடைய பெயர் லாசரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். இந்த மார்த்தாள் மரியாள் இவங்க 2 பேரையும் இங்கே காண்பித்து கொடுத்து அங்கே இருக்கிறதான ஒரு உரையாடலையும் இயேசு மரியாளை குறித்து பெருமிதம் கொண்டு சொன்ன ஒரு வார்த்தையும் தான் நம்ம இப்போ வாசித்ததான வேத பகுதியில் நம்ம அறிந்து கொண்ட காரியம். மார்த்தாள் அப்படிங்கிற பெயருக்கு சரியான பொருள் விளக்கம் என்ன அப்படின்னா, பெண், லேடி அப்படின்னு அதற்கு பொருள். மார்த்தாள் என்றால் பெண் என்று பொருள். மேரி, மரியாள் அப்படிங்கிறதான பெயருக்கு விளக்கம், அதனுடைய பொருள் பிலவுட், அருமையானவள் அப்படின்னு அதற்கு பொருள். இப்படி 2 அர்த்தங்களை கொண்டதான இந்த பெண்மணிகளை குறித்து தான் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ள போகிறோம். மார்த்தா லேடி, உண்மையிலே லேடி தான். உண்மையாகவே அது பெண்ணாகத்தான் இருந்திருப்பதாக தெரிந்து கொள்கிறோம். இப்போ இந்த அம்மாவுடைய சகோதரி இருக்கு பாருங்க, மார்த்தாவுடைய சகோதரி அருமையானவள். பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த அம்மா என்ன பண்ணிச்சான், இயேசுவினுடைய பாதத்தின் அருகே போய் அமர்ந்தால், பேச ஆரம்பித்தா, அவர் பேசுகிறத கேட்க ஆரம்பிச்சா, கேட்டுக்கிட்டே இருக்கிறா. அவர் பேச 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 அந்த வார்த்தைகளை ரசித்து அதை இனிமையுடையதாக ஏற்றுக்கொண்டு மனரமியத்தோடு கேட்டுக்கொண்டே இருக்கிறாள். இப்போ இதை மார்த்தா பார்க்குறா. அகெயின் இஸ் a லேடி. மீண்டும் அவளிடத்தில் அந்த பெண் வெளிப்படுகிறது. இப்போ மார்த்தா பார்த்த உடனே என்ன தோணுது தெரியுமா? எப்போதுமே பெண்களுக்கு அவங்க வேலை செய்யும்போது இன்னொரு ஆள் சும்மா உட்கார்ந்துருந்தா பொறுத்துக்கவே முடியாது, கொதித்து எழும்பிடுவார்கள். அவங்க வேலை செய்யும்போது இன்னொரு ஆள் படுத்திருந்தாலோ உட்கார்ந்துருந்தாலும் என்ன வந்துடும்? கோவம் வந்துடும். நான் எவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மார்த்தாக்கும் அதுதான் வந்தது. மேரி இங்கே வந்து, மரியாள் வந்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்துருக்கிறத பார்த்தோன்னே இந்த அம்மாவுக்கு என்ன வந்துருச்சு? நான் எவ்வளோ வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளவு அடுப்பாங்கரையில் சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன், ஒரு உதவி செய்யலாம்ல, சமைக்க வேண்டாம், ஆனால் என்ன செய்யணும்? கேட்க மாட்டேங்கி. அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களோ உங்கள் வீட்டை? நம்ம வீட்லேயும் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரியே பார்க்குறீங்களோ? இந்த அம்மா கேட்குது, கூட வந்து ஒரு உதவி செய்யலாம்ல, ஒரு ஒத்தாசையாக இருக்கலாம்ல. இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது அதுதான். உங்களை என்ன சோறு பங்கு நான் சொல்கிறேன்,
உங்களை என்ன குழம்பு பங்கு நான் சொல்கிறேன், ஒரு உதவி செய்யலான்னு. என்ன உதவி செய்யணும்? இந்த மார்த்தா கேட்டது அதுதான், ஒரு உதவி செய்யலாம்ல. சரி, உதவி செய்யலான்னு மரியாதை கேட்டால் கூட பரவாயில்லைங்க. இந்த மார்த்தாள் ஒருபடி மேலே போனி என்ன சொல்லிடுச்சு, ஏசுநாதர்கிட்டயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுச்சு. இப்படி சும்மா உட்காந்துருக்காளே, ஏதாவது சொல்லி எனக்கு உதவி செய்ய சொல்லலாம்ல அப்படின்னு. அப்பதான் இயேசு சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இப்போ இயேசு இந்த காரியத்தை சொன்னதற்கான காரணம் என்னன்னா, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை விட பல மடங்கு ஒரு கலக்கமான பதட்டமான சூழலை இந்த மார்த்தா என்ன செஞ்சிருக்கு, உருவாக்கி இருந்திருக்கு. அதனால தான் இயேசு இந்த வார்த்தையவே சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து என்ன செய்யற, கவலைப்பட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய். அப்போ அவ்வளவு காரியங்களை கிச்சனில் இருந்துக்கிட்டே இந்த அம்மா எல்லாத்தையும் தெரியப்படுத்தி இருக்கு. இயேசு அதை புரிந்து கொண்டு சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் மரியா அப்படி இல்லை. மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். சகோதரா, சகோதரி, கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு நமக்கும் தேவை அதுதான். நாமும் நம்ம வாழ்க்கையில் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை பார்க்கிறோம். தேவையான நல்ல பங்கு எது என்பதை தெரிந்து கொண்டு பிடித்து கொள்வோமானால் அது நம்ம வாழ்க்கையவே மாற்றிவிடும். கரமுயர்த்தி ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பதட்டம், கலக்கம், கவலை எதுக்குங்க? இது எல்லாத்தையும் விட்டுருங்க. தேவையானது ஒன்றே ஒன்று, அதை பிடிச்சிக்கோங்க. எல்லா கலக்கமும் போயிடும், எல்லா கவலையும் மாறிடும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைக்கும் கண்ணீருக்கும் பதட்டத்திற்கும் கலக்கத்திற்கும் காரணமாக இருப்பது என்ன அப்படின்னா, தேவையான அந்த ஒன்று, அந்த நல்ல பங்கை தெரிந்தெடுக்காம, அந்த நல்ல பங்கை அச்சீவ் பண்ணாம, அந்த நல்ல பங்கை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி செய்யாம மற்ற எல்லா காரியத்தையும் செய்யறதுனால இவங்க வாழ்க்கை பதட்டமாகவே இருக்கு, கலக்கமாகவே இருக்கு, கண்ணீராகவே இருக்கு, கவலையாகவே இருக்கு. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற, அதுவல்ல. உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கணும்னா தேவையானது ஒன்று, நல்ல பங்கை தெரிந்து கொள். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம். அப்போ இன்றைக்கு நாமும் கூட நம்ம வாழ்க்கையில் மரியாள் எப்படி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாலோ, இயேசுவின் பாதத்திலேயே அமர்ந்து இயேசு சொல்றவைகளையே கேட்டு அவைகளின்படியே வாழ்வதற்கு தன்னை அர்ப்பணிக்க சித்தம் கொண்டு அமர்ந்திருந்தாலோ, அது போலவே நாமும் நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறவர்களாய் நம்ம ஒவ்வொருவரையும் அர்ப்பணிப்போமானால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவின் பாதத்தில் அமர்வது நம்ம வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா, ஆமென். ஆமாம். இந்த இப்போ அடிக்கடி ரீல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை வருது, டிவிகே கட்சியினுடைய தலைவர் சொன்ன வார்த்தை, கம்முன்னு இருந்தால் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அப்படின்னு. இப்போ நான் அதை எனக்கு எடுத்துக்கிட்டேன். எப்படி தெரியுமா? இயேசுவின் பாதத்தில் கம்முன்னு இரு, உன் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். புரியுதா? அப்போ ஏசப்பாவுடைய பாதத்தில் வந்து நம்ம பாட்டுக்கு அவர் என்ன சொல்கிறாருங்கிறத கேட்டு அமைதியாக இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆமாங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு அதைத்தான் நம்மளால் செய்ய முடியல. அதை செய்கிறத விட்டுட்டு மற்ற என்னெல்லாம் செய்யணுமோ அதை எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை செய்கிறத விட்டுட்டோம். ஆனால் இங்கிட்டு ஓடுறது அங்கிட்டு ஓடுறது, ஆணையம் பூனையாக்கிடலான்னு பார்க்குறோம், பூனையை ஆணையாக்கிடலான்னு பார்க்குறோம், ஏதாவது பண்ணிடலாம், தலையில் நின்றுடலாம், உருட்டிடலாம், ஒன்றும் நடக்க மாட்டேங்கி. கர்த்தர் சொல்கிறாரு, இது எல்லாத்தையும் விட்டுரு, என்னுடைய பாதத்தில் வந்து அமரு, உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆமாம். அப்போ நம்ம இன்னைக்கு தெரிந்து கொள்ள வேண்டியது, என் வாழ்க்கையில் நல்ல பங்கு எது என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமானால் அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமுடையதாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ராஜா ஒருவன் இருந்தான். அந்த ராஜா ஒரு 2 மனிதர்களை தன்னுடைய அரண்மனைக்கு அழைத்தான். அந்த 2 மனிதர்களும் வந்தாங்க. வந்த உடனே அந்த 2 பேரை பார்த்து அந்த ராஜா சொன்னான், இந்த அரண்மனை முழுவதும் இன்னைக்கு காலை 6 மணி துவங்கி மாலை 6 மணி வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக சுற்றலாம், எங்கே வேணாலும் போகலாம், எந்த இடத்துக்கு வேணாலும் போகலாம், உங்களுக்கு வேண்டிய எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம், உங்களால் எவ்வளவு எடுக்க முடியுமோ அவ்வளவு எடுத்துக்கொள்ளலாம், எது வேண்டுமோ எது வேண்டாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். இந்த 2 பேருக்கு இப்படி சொல்லிட்டான். ராஜா அரண்மனையில் கொண்டு வந்து விட்டு இப்படி ஒரு வார்த்தையை சொன்னால் அது எவ்வளவு மதுரமான வார்த்தையாக இருக்கும். கேட்ட உடனே 2 பேருக்கும் கொதுகெல்லாம் கொண்டாட்டமே உள்ள என்ன செய்யுது, துள்ளி குதிக்குது, ஒரே சந்தோஷம். ஏன் ராஜா இப்போ என்ன சொல்லிட்டாரு, பேலஸ் முழுசும் சுற்றலாம், எங்கே வேணாலும் போகலாம், எந்த அறைக்கு வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போய் என்ன வேணாலும் நீ எடுத்துக்கலாம், எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கலாம், நீ எவ்வளவு எடுத்து கொண்டு போனாலும் கொண்டு போகலாம். ஆனால் என்ன செய்யணும்னா டைம் என்னது தான், காலை 6 முதல் மாலை 6 வரை. அப்போ மாலை 6 மணிக்கு மேலே 1 நிமிஷம் தவிர்த்தாலும் உனக்கு கிடையாது. அந்த 6 மணிக்குள்ளே நீ என்ன செஞ்சணும், அரண்மனையை விட்டு வெளியே போயிடணும், எடுத்துட்டு வெளியே போயிடணும். போனால் நீ வச்சுக்கலாம், இல்லைன்னா உனக்கு அது கிடையாது. ராஜா சொன்னதை கேட்டு சந்தோஷம். ஒருவன் என்ன செஞ்சானா, ராஜா சொல்லி த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் அரண்மனை முழுசும் ஒங்கிட்டும் அங்கிட்டும் ஓட ஆரம்பிச்சிட்டான். பெரிய பெரிய நகை இருக்கிற ஜுவல்ஸ் இருக்கிற எல்லா இடத்தையும் தேடி ஓடுறான். தன்னால் எவ்வளவு எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் அள்ளுறான், எடுக்கிறான், மூட்டை மூட்டையாக கட்டுறான், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ 6 மணி ஆயிடுச்சு. இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் இவனை மாதிரி ஓடலை, எதையாவது எடுக்கணும், எதையாவது அரண்மனையிலேருந்து எடுத்துக்கணும்னு நினைக்கவே இல்லை. மாறாக அவன் என்ன செஞ்சானா, ராஜா உட்கார்ந்துருக்கிறதான சிங்காசனம் இருக்கு பாருங்க, அது பக்கத்தில் போயிட்டு கீழே அமர்ந்து கொண்டான். அவன் போய் கீழே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டான், ராஜா பக்கத்தில். ராஜா கேட்ட உடனே, என்னப்பா எதுவும் எடுக்கலையா? எடுக்கத்தான் வந்திருக்கிறேன். என்ன எடுக்க போற? இன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் பேச போறீங்களோ அத்தனை ராஜாவின் ஞானத்தையும் இந்த இடத்துல உட்கார்ந்து கேட்டு அது எல்லாத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன், எடுத்துக்க போகிறேன்னு சொல்லி அமர்ந்து கொண்டான். இப்போ கூட ஒருத்தன் வந்தான் பாருங்க, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி எட்டி பார்த்தா அவனை ராஜா தோள் மேலே கை போட்டு சந்தோஷமாக அழைச்சிட்டு வராரு. என்ன நடந்துச்சுன்னா, காலை 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நடந்த உரையாடல்ல ராஜாவின் நண்பனாய் இவன் மாறிப்போனான். ராஜாவுடைய ஃப்ரெண்ட் ஆயிட்டான். ராஜாவுடைய ஃப்ரெண்டான உடனே இப்போ ராஜா சொன்னார், இந்த அரண்மனையில் நீ எப்போதும் என் கூடயே இருந்திருப்பா, உனக்கு இந்த அரண்மனையில் ஒரு இடம் தந்துடுறேன், நீ என் கூடவே இருந்து இந்த அரச சபையில் நீயும் ஒரு மந்திரியாக மாறி என் கூடவே நீ பயணித்து விடுன்னு சொல்லி அவனை தன்னோடு கூட சேர்த்து கொண்டார். யோசிச்சு பாருங்க, இவன் வெளியே போனவன் உலக காரியங்களுக்காக ஓடி 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 அனுபவிக்க முடியாமல் போயிட்டான். ஆனால் மற்றவனும் நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம நல்ல பங்கை தெரிந்து கொள்ளாமல் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறாரு, நல்ல பங்கை தெரிந்தெடுப்போம். அல்லேலூயா. நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்வோமானால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். சரிங்க, நல்ல பங்கு எதுவாக இருக்கும்? வேதம் நிறைய காரியங்களை காண்பித்து கொடுக்கிறது. நான் ஒரு சில காரியங்களை காண்பித்து கொடுத்து ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். வாசிக்கலாம். முதலாவது
பிலிப்பியர் 3:7-8, 3வது அதிகாரம் 7-8. ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்ன வார்த்தைங்க. அப்போ இதில் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புவது என்ன அப்படின்னா, த குட் part in our life is Jesus himself. நம்ம வாழ்க்கையில் இயேசுவே நம் நல்ல பங்கு. அல்லேலூயா. அப்போ இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல பங்கு. இயேசுவை நல்ல பங்காக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், உலகம் தருகிறதான ஆஸ்தி, உலகம் தருகிறதான பொருள், உலகம் தருகிறதான புகழ், இது எல்லாவற்றை பார்க்கலாம் நம்முடைய நல்ல பங்கு எதுதான்? இயேசு தான். ஆமென். அதனால தான் பவுல் சொல்றாரு, இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் குப்பன்னு என்ன செஞ்சேன்? எண்ணினேன்னு சொல்றார். கிறிஸ்து இயேசுவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. The best part, the good part of my life is Jesus. Hallelujah. அப்போ இயேசு தான் நம்ம வாழ்க்கையில் நல்ல பங்கு. அப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு நம்ம ஆயத்தமாயிடணும். இயேசுவுக்காக எதை வேணாலும் இழப்பேன் அப்படிங்கிறத அந்த நிலையில் இருந்தால் அதுதான் நம்ம குட் பார்ட்டை சூஸ் பண்ணியிருக்கணும்னு அர்த்தம். நல்ல பங்கை தெரிந்தெடுத்திருக்கிறோன்னு அர்த்தம். உலக காரியங்களுக்காக இயேசுவை இழந்துடக்கூடாது. இயேசுவுக்காக பணமா பரவாயில்லை, இயேசுவுக்காக ஃபேம் போயிடுச்சா, புகழ் போயிடுச்சா பரவாயில்லை, இயேசுவுக்காக எதையும் இழக்க ஆயத்தமாக இருந்தா எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள அவர் நமக்கு உதவி செய்வார். அவர் நல்ல பங்காயிருப்பாராக. ஆமென். அடுத்து 2வது, பிரைஸ் யூ ஜீசஸ். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று இருக்கிறதே என்றார். Second thing, the good part of our life is the word of God. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரின் வார்த்தையே நல்ல பங்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பங்காக இருக்க முடியும். நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பிடிச்சிக்கோங்க, அதை எடுத்துக்கோங்க. 119வது சங்கீதம் 105வது வசனத்தை நம்ம வாசிச்சோம்னா அங்கே சங்கீதக்காரன் இப்படியாக சொல்றாரு, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமோ என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. இங்க சங்கீதக்காரனுக்கு கர்த்தருடைய வார்த்தை நல்ல பங்காக தெரிகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தையின் மேன்மையை புரிந்து கொண்டவராக அதை பிடித்து கொண்டார். அல்லேலூயா. இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்காக தேவனுடைய வார்த்தை இருக்க வேண்டும். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு அது கர்த்தருடைய வார்த்தை. அல்லேலூயா. இந்த வார்த்தையை எவ்வளவு அதிகமாய் தியானம் பண்ண முடியுமோ, நேசிக்க முடியுமோ, நான் வாசித்து தியானம் பண்ணி நேசித்து அதை என் வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி ஆசீர்வதிக்கப்படுவேன்னு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. 3வது 1 யோவான் 1:3, நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க நிருபத்தை எழுதியதான ஆக்கியோன் சொல்றாரு, எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 3வது நம்ம இதிலிருந்து அறிந்து கொள்வது என்னன்னா, the good part of our life is fellowship with God. கர்த்தரோடு உள்ள ஐக்கியமே நமது நல்ல பங்கு. அல்லேலூயா. இதுல 2 காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்.
கர்த்தரோடு ஒரு மனிதனுக்கு உண்டாகிற ஐக்கியம் எப்படி உண்டாகும்? ஜெபத்தின் மூலம் உண்டாகும். நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தரோடு இருக்கிறதான ஐக்கியம் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். நீங்கள் பேச அவர் பேச உறவாட ஐக்கியம் உண்டாகும். ரெண்டாவது, கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியம் எப்படி உண்டாகும்? சபை கூடி வருதலின் மூலம் தேவனோடு நமக்கு ஐக்கியம் உண்டாகும். சபை கூடி வருதலை சிலர் விட்டு விட்டது போல நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, விட்டு விடாதிருங்கள். ஏன்? அதில் தேவன் என்ன வச்சிருக்கிறாரு? ஐக்கியம் வச்சிருக்கிறார். 2-3 பேருடைய நாமத்தினால கூடுகிறார்களோ அந்த இடத்துல என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இங்கே கூடி வருகிறதான இடத்துல இந்த ஐக்கியத்தில் தேவன் பிரியப்படுகிறார். அதனால் அவர் வாசம் பண்ணுகிறார். சபை கூடி வருதல்ல தேவன் பிரியப்படுகிறார். சபை அதனால ஆசீர்வதிக்கிறார். சபை கூடி வருதல் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதா? விட்டுவிட கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ரெண்டும், ஜெபமும் சபை கூடி வருதலும் தேவனோடு இருக்கிறதான நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்தும். தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் நம்ம வளர நமக்கு உதவி செய்யும். அதனால நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காக கர்த்தரோடு இருக்கிற ஐக்கியத்தை நாம் பிடித்து கொள்வோம். அதுவே நம்முடைய நல்ல பங்கு. அது நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் மாற்றும். கடைசியா இன்னொரு குறிப்பை சொல்லி ஜெபத்தை நடத்த விரும்புகிறேன். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். The good part of our life is seeking the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதே நம்முடைய நல்ல பங்கு. கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிச்சோம்னா அங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள்னு சொல்றார். பூமியில் உள்ளவைகளையே பார்க்காதீங்க, மேலானவைகளை நாடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். அதுவே நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. Focus on eternal things, not just temporary concerns. அது எட்டர்னல் காரியம், அது நித்தியமானது. ஸோ அவைகளில் நம்ம தீவிரம் காட்டுவோம், அதை நல்ல பங்காக தெரிந்து கொள்வோம். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. அதை தேடுங்க. அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அதை முதலாவது தேடுங்க. சபையில் நிறைய தேவைகள் உண்டு, நிறைய காரியங்களை செயல்படுத்தணும். விதையுங்கள், கொடுங்கள்னு கேட்டோம். அதுதான் நித்தியமானது. அல்லேலூயா. அதுதான் நீங்க கர்த்தருக்கென்று சொல்லி கொடுக்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கென்று முதலீடு பண்ணுவது, இதுதான் நித்தியமானது. இதுல தான் தேவன் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியும் தேடுங்கள். அப்போ இதை நீங்கள் முதலாவது செஞ்சிட்டிங்கன்னா, இது நல்ல பங்காக மாறிடுச்சுன்னா உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேவன் கூட்டி கொடுப்பார். அல்லேலூயா. நீங்கள் இதை விட்டுட்டு அதை தேடினீங்கன்னா அதையும் இழந்துருவோம். இதுவும் போச்சு. இதை தேடினா அதுவும் சேர்த்து என்ன செய்வாராம்? தருவார். அல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை தியானிச்சிருக்கிறோம். 1, நல்ல பங்காக நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவே இருப்பாராக. 2வது, கர்த்தரின் வார்த்தையே நம்முடைய வாழ்க்கையில் நல்ல பங்காக இருக்கட்டும். 3வது, கர்த்தரோடு உள்ள ஐக்கியம் நம்ம வாழ்க்கையில் நல்ல பங்காக இருக்கட்டும். 4வது, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவதே நம்ம வாழ்க்கையில் நல்ல பங்காய் இருக்கட்டும்.